வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பை பை ஃபோர் பை பை ஃபோர். இது ரெண்டுக்குமான ஒரு சில ஸ்பெசிபிக் யூசேஜை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பை. இந்த பையை நாம பிஃபோர் a certain time அண்ட் பை கூட நோ லேட்டர் தென் அப்படிங்கிற வேர்ட்ஸ் சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் a certain டைம்க்கு பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு நம்பர் லைன் இமேஜின் பண்ணுங்க. இதுல நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரையாவது மீட் பண்ண போற டைம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற டைம், இது மாதிரி என்ன டைம் ஆனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இல்லைன்னா அட் எனி ஸ்பெசிஃபிக் டைம் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்க்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய விஷயங்களை பேசுவோம் இல்லையா? ஸோ 3 மணிக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? கிளம்பிடணும். நீ 7 மணிக்கு முன்னால ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமா 4 மணிக்கு முன்னாடி நீ ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரி பேசுவோம்ல, அந்த ஸ்பெசிஃபிக் டைம்க்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பேசும்போது யூ கேன் யூஸ் பை. ஓகே, யூ கேன் யூஸ் பை. அதுக்கப்புறமா அந்த ஸ்பெசிஃபிக்கான டைமை நாம மென்ஷன் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, நோ லேட்டர் தென். பை கூட நோ லேட்டர் தென் அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தாமதிக்க கூடாது. எப்பவுமே ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டெட்லைனை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல யூ கேன் யூஸ் பை நோ லேட்டர் தென். பை நோ லேட்டர் தென். ஓகே, இதுல என்ன நடக்குன்னா, நீங்க ஜஸ்ட் பைக்கு அப்புறம் அந்த டைமை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சிரு அப்படின்னு கொஞ்சம் நார்மலா சொல்றோம். பட் எப்போ பை நோ லேட்டர் தென் சொல்லிட்டு ஸ்பெசிபிக் டைமை ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த நிமிஷத்தை நம்ம அழுத்தமா சொல்றோம்னு அர்த்தம். ஈவன் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க 4:15க்கு முடிக்கணும்னு சொன்னா ஈவன் நீங்க 4:20க்கு கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வில் பி ரிஜெக்டட். ஓகே, அந்த டைமை எப்போ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றோமோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்? பை நோ லேட்டர் தென் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா கொஞ்சம் டீடைலா தெளிவா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, யூ மஸ்ட் செக் அவுட் த ஹோட்டல் பை நூன். யூ மஸ்ட் செக் அவுட் த ஹோட்டல் பை நூன். பை நூன் ஜென்ரலா பேசுறோம். மதியத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? ஹோட்டலை செக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து த ரிப்போர்ட் மஸ்ட் பி ஃபினிஷ்ட் பை ஃப்ரைடே. ஃப்ரைடேக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரைடே மார்னிங்காக கூட இருக்கலாம், பட் ஆனால் ஃப்ரைடேக்கு முன்னாடியே முடிச்சாகணும். ஓகே, அடுத்து பாருங்க, ஐ லீவ் அட் 5 PM. ஐ லீவ் அட் தி 5 PM. நான் 5 மணிக்கு கிளம்பிடுவேன். will it be reach by then? will it be reach by then? முன்னாடியே கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, I am so tired. I will be in bed by 9. I will be in bed by 9. எனக்கு டயர்டா இருக்குது, நான் 9 மணிக்கு முன்னாடியே என்ன செஞ்சுனேன்? தூங்க போனாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இந்த இடத்துல அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம்க்கு முன்னாடியே இது நடக்கணும், இல்லை நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பையோட பர்பஸ் புரியுதா? பைக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அரேஞ்ச் பண்ணும்போது அது மீனிங் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடியே அப்படின்ற மீனிங். அடுத்து பாருங்க, the shop will be closed by now. the shop will be closed by now அப்படின்னா என்ன? by now இப்போ அந்த கடை மூடி இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? மூடி இருக்கும்னு நம்ம என்ன செய்யறோம்? எக்ஸ்பெக்ட் பண்றோம், பிகாஸ் டைம் ஆயிருக்கலாம். ஓகே, the shop will be closed by now. அடுத்து பாருங்க, இதே நாளைக்கு நேரம் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது tomorrow by 6 PM the shop will be closed. tomorrow by 6 PM னா 6 மணிக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? அந்த கடை மூடி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதுவே பை கூட நம்ம நோ லேட்டர் தென் போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்குமே அந்த டைமுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும், அந்த டைமுக்கு முன்னாடி அது கடை மூடி இருக்கும், இது மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ டைமை நீங்க அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது you must submit your application by no later than 5 PM today. You must submit your application by no later than 5 PM today. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க 5 PMக்கு கூட நீங்க என்ன செய்யலாம்? சப்மிட் பண்ணலாம். பட் 5:01 ஆயிடுச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன செய்யப்படும்? ரிஜெக்ட் பண்ணப்படும் அர்த்தம்.
ஸோ உங்களுக்கு அந்த டெட்லைனை எப்போ நம்ம எம்ஃபசைஸ் பண்றோமோ யூ கேன் யூஸ் பை நோ லேட்டர் தென். பை நோ லேட்டர் தென். ஓகே. அடுத்து the payment should reach us by no later than the 15th of the month. The 15th of the month. என்ன சொல்றாங்க? 15 தேதிக்கு உள்ள என்ன செஞ்சாகணும், எங்களுக்கு பணம் வந்தே ஆகணும். ஓகே. ஸோ ஜென்ரலா பேசும்போது இதுக்கு இந்த டைமுக்கு முன்னாடி இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் பை பிளஸ் ஸ்பெசிபிக் டைம். எப்போ அந்த டைம் அதை தாண்டினா அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது யூ கேன் யூஸ் பை நோ லேட்டர் தென். ஓகே. பை நோ லேட்டர் தென் பிளஸ் தட் ஸ்பெசிபிக் டைம். ஓகே. இப்போ உங்களுக்கு இதோட யூசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்த கான்செப்ட் பை த டைம். பை த டைம்னா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பை த டைம். ஸோ இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ரெண்டு செயல் அல்லது நேரங்கள் ஒப்பிடப்படும். ஓகே. பை த டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா என்ன செய்யணும், ரெண்டு ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா ரெண்டு டைமை என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பேசணும். இதனால இது நடந்தது, இது நடந்துட்டு இருக்கும் போது இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு செயல்கள் அல்லது நேரங்களை நீங்க ஒப்பிட்டு பேசணும். அதுல ஒரு செயல் எப்ப நடக்குது அப்படின்னு அந்த நேரத்துல அது நடந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரு செயல். இன்னொரு ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியோ இல்ல அதே நேரத்துல இல்ல அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு செயலை நம்ம அது கூட என்ன செய்யறோம், சேர்த்து சொல்ல போறோம். ஸோ இப்படிதான் நீங்க பை த டைமை யூஸ் பண்ணணும். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாம சென்னைக்கு வரும்போது மதியம் ஆகிடும். நாம சென்னைக்கு வரும்போது நம்ம சென்னையை ரீச் பண்ணும்போது மதியமே ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரீச் பண்ணும்போதுங்கிற ஒரு செயல் வருது, மதியமே ஆயிடும் அப்படின்றது இன்னொரு செயலை நம்ம ஒரு ரெண்டு ஆக்ஷனை சேர்த்து சொல்றோம் இல்லையா. ஸோ இதை நாம by the time we get to Chennai or reach போடுங்க. ஓகே. by the time we get to Chennai it will be noon. it will be noon. அப்போ by the time எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. by the timeனா அந்த நேரத்துல நம்ம சென்னையை ரீச் பண்ற அந்த நேரத்துல மதியமே ஆயிடும். ஓகே. ஸோ by the time we get to Chennai it will be noon. டூ ஆக்ஷன்ஸை நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஓகே. அடுத்து நீங்க இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். கன்ஃபார்மா சொல்றோம், நான் கண்டிப்பா அடுத்த டாஸ்க ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு by the time you finish reading this, by the time you finish reading this, I will have started working on the next task. I will have started working on the next task. ஓகே. ஸோ எப்படி பேசுறோம்னு பாருங்க. நீங்க by the time அந்த நேரத்துல அப்படின்னு நீங்க பேசும்போது கண்டிப்பா ரெண்டு ஆக்ஷன்ஸ் சொல்லணும். ஒரு ஆக்ஷன் அந்த நேரத்துல நடந்த ஆக்ஷன், ரெண்டாவது ஆக்ஷன் அதை தொடர்ந்து வருதாகவோ இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த ஏதானாலும் நீங்க கம்பைன் பண்ணி பேசலாம். அடுத்து பாருங்க. அவ படிச்சு முடிச்ச நேரத்துக்குள்ள அவ 3 வேறு வேறு நகரங்கள்ல வாழ்ந்திருந்தான். அதாவது குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த டைம்லயும் நம்ம என்ன செய்வோம்னா வீடெல்லாம் லொகேஷன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி எடுத்துக்கோங்களேன். அவ படிச்சு முடிச்ச நேரத்துக்குள்ள அவன் 3 வேறு வேறு நகரங்களில் வாழ்ந்திருந்தான். ஸோ அப்ப அந்த டைம்ல அப்படிங்கும்போது பை த டைம் யாரு, அந்த குழந்தை படிச்சுட்டு இருந்த நேரம் இல்லையா. ஸோ இத by the time she finished her studies, by the time she finished her studies, he had lived in 3 different cities. He had lived in 3 different cities. Okay. So past tense ல இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஓகே. அடுத்து நான் ஸ்டேஷனுக்கு போன நேரத்துக்குள்ள ட்ரெயின் ஏற்கனவே போயிருச்சு. இது முன்னாடி நடந்த ஆக்ஷனை பத்தி நம்ம பேச போறோம். நான் ஸ்டேஷனுக்கு போன நேரத்துக்குள்ள ட்ரெயின் ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ பை த டைம் யாருக்கு வரும், நம்ம ஸ்டேஷனை ரீச் பண்ண டைம் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு, ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ பை த டைம் ஐ ரீச்டு த ஸ்டேஷன், பை த டைம் ஐ ரீச்டு த ஸ்டேஷன் the train had already left. The train had already left. Okay. I reached ன்னு சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன் என்ன, ட்ரெயின் கிளம்பியாச்சு இல்லையா. அதை நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பேசணும். ஓகே. that is the train had already left. Okay. so இப்போ by the time உங்களுக்கு புரியுதுங்களா. so by the time யூஸ் பண்ணும்போது you can use two actions. okay. அடுத்து நீ வரும் நேரத்துக்குள்ள காஃபி ரெடி ஆயிரும். நீ வரதுக்குள்ள காஃபி ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லல.
எப்படி சொல்லலாம்? Coffee will be ready by the time you arrive. நீ வருகிற நேரத்துக்குள்ள காஃபி தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. Coffee will be ready by the time you arrive. ஓகே, அடுத்த கான்செப்ட் பார்க்க போறது by for. by for, இந்த by for கொஞ்சம் புதுசா இருக்கும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா by the greatest degree. by the greatest degree. நம்ம நார்மலா how much better, very good, extremely இதெல்லாம் வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பெல்லாம் that is very delicious, how much it's better இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு you can use by for. you can use by for. அப்ப by for வந்து நீங்க நினைக்கக்கூடிய அந்த செயலை எம்ஹசைஸ் பண்ணி சொல்லு. இதுதான் அவ்வளோ பெட்டரா இருந்தது, இந்த பிளேயர் தான் எல்லாரை விட சூப்பரா ஆடுவாரு. இது மாதிரி அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் ஒரு பர்சனை எம்ஹசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய மற்ற எல்லா வேர்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் பை ஃபார். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணதுலயே இந்த கேக் தான் ரொம்ப நல்லா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணதுலயே இந்த கேக் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த கேக் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இது கண்டிப்பா தானே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றத. இதெல்லாம் சிம்பிளா எப்படி பேசலாம்னு பாருங்க. This homemade cake or cake. Okay. This homemade cake is by for. நீங்க இந்த இடத்துல by for போட்டீங்கனாலே இதுதான் அருமை, டாப் டக்கர் தூள் இதுதான் அப்படின்னு சொல்றீங்க. This homemade cake is by for. எதோட by forன்னு சொல்றோம்? The best dessert I have tasted. The best dessert I have tasted. இதுதான் இருக்குதுலே டாப் அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட் by forன்னு போட்டு முடிச்சிட்டீங்கனாலே பக்காவா சென்டென்ஸ் செட் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க. மெஸ்ஸி இதுவரை தனது தலைமுறையின் மிக திறமையான கால்பந்து வீரர். உங்களுக்கு மெஸ்ஸி தெரிஞ்சிருக்கும், ரொனால்டோ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்கள நம்ம இப்போ எம்ஃபசைஸ் பண்றோம். அவங்க தான் அவங்களோட தலைமுறையிலேயே எப்படிப்பட்டவங்க, ரொம்ப டேலண்டான கால்பந்து வீரர்கள்னு சொல்றோம். இதுக்கு ஜஸ்ட் பை ஃபார் யூஸ் பண்ணுங்க. மெஸ்ஸி இஸ் பை ஃபார் அப்படின்னு போட்டீங்கனாலே முடிஞ்சது. மெஸ்ஸி தான் டாப் அப்படின்னு சொல்லியாச்சு. மெஸ்ஸி இஸ் பை ஃபார் தி மோஸ்ட் டேலண்டட் ஃபுட்பால் பிளேயர் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன். Okay, the most talented football player of his generation. Okay, இந்த by for ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வந்து டே டு டே கம்யூனிகேஷன்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்து, மால்தீவ் கடற்கரைகள் விடுமுறைக்கு சிறந்த இடமாகும். நம்ம நிறைய இந்த வெக்கேஷன் டைம்ல அடிக்கடி பேசுவோம். இங்கே போலாம், அங்க போலாம், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்க எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது கூட நீங்க by for போட்டு தாராளமா யூஸ் பண்ணலாம். பாருங்க, the beaches in the Maldives are by for the most relaxing vacation spot. The beaches in the Maldives are by for. The beaches in the Maldives are by for போட்டீங்கனாலே என்ன அர்த்தம்? மால்தீவ்ல இருக்கக்கூடிய பீச்சஸ் தான் செம்மையானது, இதை விட இந்த வெக்கேஷன் ஸ்பாட் வேற எதுவுமே ஈடே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, அடுத்து, என்னை பொறுத்தவரை இந்திய உணவு மிகவும் சுவையான உணவு வகை. என்னை பொறுத்தவரை இந்தியன் ஃபுட்டு தான் ரொம்ப டேஸ்டி ஃபுட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியன் ஃபுட்டுக்கு பை ஃபார் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சது. பாருங்க, ஃபார் மீ என்னை பொறுத்தவரைன்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் மீ இந்தியன் ஃபுட் இஸ் பை ஃபார். இந்தியன் ஃபுட் இஸ் பை ஃபார் தி மோஸ்ட் என்ஜாயபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். இது மாதிரிலாம் நீங்க எப்படினாலும் எலாபரேட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ எதை எம்ஃபசைஸ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பை ஃபார் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியன் ஃபுட் இஸ் பை ஃபார். இந்தியன் உணவு தான் மிகவும் சிறந்தது. எதை விட? தி மோஸ்ட் என்ஜாயபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஓகே, அடுத்து, இந்த வருடம் எங்கள் பண்ணையில் கிடைத்த மாம்பழங்கள் இதுவரை நாங்கள் சாப்பிட்டதிலேயே மிகவும் இனிப்பானவை. கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் தான், கொஞ்சம் ஈஸியாவே ஃப்ரேம் பண்ணலாம். இந்த வருடம் எங்கள் பண்ணையில் கிடைத்த மாம்பழங்கள் இதுவரை நாங்கள் சாப்பிட்டதிலேயே மிகவும் இனிப்பானவை. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை எம்ஃபசைஸ் பண்றோம்? இவங்க ஃபார்ம்ல விளைஞ்ச அந்த மாம்பழங்களுக்கு நீங்க பை ஃபார் போட்டுற வேண்டியதான். பாருங்க, தி மேங்கோஸ் from our farm. Okay, the mangoes from our farm this year are by for. This year are by for. அவ்வளவுதான், முடிஞ்சது. நீங்க இந்த இடத்துல பை ஃபார் போட்டோன்னே உங்க ஃபார்ம்ல விளைஞ்ச அந்த மேங்கோஸ் தான்
இருக்கிறதுலயே செம்ம டேஸ்டியான ஃபுட் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. The sweetest we have ever heard. We have ever heard. நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதுலயே அதுதான் ரொம்ப ஸ்வீட்டின்னு சொல்றோம். ஓகே, சேலத்திற்கு செல்லும் புதிய சாலை பயணத்தை மிகவும் விரைவாக்கி உள்ளது. புதுசா ஒரு ரோட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சேலத்துக்கு போற அந்த ரோடு என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டைமிங்கை கம்மி பண்ணுது. ஸோ எது சொல்லலாம், அந்த ரூட்டு தான் இப்போ பை ஃபார் இல்லையா. The new road to Chellam has made the journey by 4. Okay, the new road to Chellam has made the journey by 4 quicker. By 4 quicker. ஸோ எந்த சைடில் நம்ம எம்ஃபசைஸ் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட போறோம், பை ஃபார் போட போறோம். பை ஃபார் போட்டீங்கனால இதுதான் டாப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து இது திருநெல்வேலியில் நாங்கள் அனுபவித்த மிகவும் வெப்பமான கோடைக்காலம். திருநெல்வேலியில் நாங்கள் அனுபவித்த மிகவும் வெப்பமான கோடைக்காலம். ஸோ இதுதான் பயங்கர ஹாட்டஸ்ட் சன்னி டே அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இதுல this is by 4. This is by 4 the hottest to summer. Okay, this is by 4 the hottest to summer we have experienced in Tirunelveli. We have experienced in Tirunelveli. அடுத்து, புதிய பள்ளி கட்டிடத்தின் பணி திட்டமிட்டதை விட மிகவும் வேகமாக நடைபெறுகிறது. எங்க எம்ஃபசைஸ் பண்றோம், பிளான் பண்ணது ஒருக்கா, ஆனா வேலை என்ன ஆகுது, இன்னும் வேகமா நடக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ பை ஃபார் யாருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தி ப்ராக்ரஸ் ஆன் த நியூ ஸ்கூல் பில்டிங் இஸ் பை ஃபார். ஏன்னா அந்த வேகம் எதுல நடந்துட்டு இருக்கு, அவங்க செய்யற அந்த வேலையில தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராக்ரஸ்ல இல்லையா. ஸோ தி ப்ராக்ரஸ் ஆன் த நியூ ஸ்கூல் பில்டிங் இஸ் பை ஃபார். எதை விட அஹெட் ஆஃப் ஸ்கெடியூல். ஓகே, நம்ம ஸ்கெடியூல் பண்ணதை விட எப்படி நடக்குது, வேகமா நடக்குது. ஸோ பை ஃபார இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா உங்களுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கான குவைஸ். இந்த வருட பொங்கல் கொண்டாட்டம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த வருட பொங்கல் கொண்டாட்டம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. யாரை எம்ஃபசைஸ் பண்றீங்க, ஃபெஸ்டிவல் எம்ஃபசைஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ பை ஃபார் எங்க யூஸ் பண்ணணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. தேங்க்யூ.